ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் கதை வசனம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக நடித்திருக்கும் படம் மதராசி. சென்ற ஆண்டு வெளிவந்த சிவகார்த்திகேயனின் அமரன் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்போது வந்திருக்கும் மதராசி படம் அந்த அளவிற்கு வெற்றியை பெறுமா என்பதை விமர்சனமாக பார்ப்போம். அனிருத் இசையில் அதிரடியாக தியேட்டர் கலகலக்கிறது. சுதீப் இளமோன் ஒளிப்பதிவும் ஸ்ரீகர் பிரசாத்தின் எடிட்டிங்கும் மிக நேர்த்தியாக கையாளப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ஹீரோயின் கேரக்டரில் ஏஸ் படத்தில் நடித்திருந்த சாண்டல்வுட் அழகி ருக்மிணி வசந்த் நடித்திருக்கிறார். தவிர வில்லனாக வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், விக்ராந்த், சபீர் கல்லரக்கல் நடித்திருக்கிறார்கள். ஆக்ஷன் படங்களை விறுவிறுப்பாக இயக்குவதில் வல்லவரான ஏஆர் முருகதாஸ் மெல்லிய காதல் ப்ளஸ் ஆக்ஷன் படமாக இதை கொடுத்திருக்கிறார். சிவகார்த்திகேயனின் அறிமுகம் காதல் தோல்வியில் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பவராக காட்டப்படுகிறது. பப்ளிக்கில் பாதிக்கப்படுபவர்களுக்காக சண்டை போட்டு அதில் பல் டாக்டர் படிப்பு படிக்கும் மாலதி ருக்மிணி வசந்தின் மனதில் இடம் பிடிக்கிறார். அடுத்தடுத்த சந்திப்புகளால் காதல் வளர்கிறது. இதற்கிடையே மாஃபியா கும்பலால் தமிழ்நாட்டிற்கு துப்பாக்கி கலாச்சாரம் கொண்டு வர முயற்சி நடக்கிறது. அதை முறியடிக்க பப்ளிக்கில் போலீஸை விட சாதுரியமாக செயல்பட்ட ரகு சிவகார்த்திகேயனை பயன்படுத்தி கொள்ள போலீஸ் உயர் அதிகாரி பிஜு மேனன் திட்டமிடுகிறார். அவனது காதலியை கனெக்ட் செய்யும் விதமாக சிவகார்த்திகேயனை அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறார் பிஜு மேனன். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறது என்கிற விஷயம் டாக்டர் தலைவாசல் விஜய் மூலம் மாலதி ருக்மிணி வசந்துக்கும் போலீஸ் அதிகாரி பிஜு மேனனுக்கும் தெரிகிறது. என்ஐஏ அதிகாரியான பிஜு மேனனால் சிவகார்த்திகேயன் மூலம் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட முடிந்ததா? மாலதி ருக்மிணி வசந்தின் காதல் எப்படி தொடர்கிறது? அவரது பிரிவு மீண்டும் அவர்களை சேர்த்ததா என்பதை படு பயங்கர ஆக்ஷனோடு சொல்லியிருக்கிறார் முருகதாஸ். இவர் ஏற்கனவே எடுத்திருந்த அஜித், சூர்யா, விஜய் படங்களில் என்னதான் ஆக்ஷன் படங்களாக இருந்தாலும் சுவாரஸ்யமான லவ் போர்ஷன்ஸ் இருக்கும். இதிலும் லவ் போர்ஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. பத்தவில்லையோ என்று நினைக்க வைக்கிறது. சிவகார்த்திகேயனோடு வில்லன் வித்யுத் ஜம்வால் போடும் சண்டை ரொம்ப லெங்த் என்றாலும் அதிரடியாக இருக்கிறது. வில்லன் வித்யுத் மேலே உயரத்தில் அந்தரத்தில் பாரை பிடித்து கொண்டு தண்டால் எடுப்பது, பறந்து பறந்து இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதெல்லாம் நம்ப முடியாததாக இருந்தாலும் பார்ப்பவர் கண்களுக்கு விருந்தாக இருக்கிறது. இதில் புதுவித நோய் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். விபத்தில் சின்ன வயதில் தாய், தந்தை, உறவினர்களை பலி கொடுத்த சம்பவத்தால் ஃபிரிகோலி டெலியூஷன் என்கிற குறைபாடு நோய் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அனைவரும் ஒரே ஆளாக தெரிய வருவார்கள் மற்றும் ஒரே ஆள் வேறு வேறு கெட்டப்களில் வருவதாக நினைப்பவர்கள் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் டைரக்டர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மதராசி படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா என்று பார்த்தால் இதற்கு மேல் என்ன செய்யணும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அப்படி ஒன்றும் வேஸ்டான சப்ஜெக்டை சிவகார்த்திகேயன் செலக்ட் செய்ய மாட்டார் என்பதை மீண்டும் ஆக்கியிருக்கிறது. என்னதான் குறைகளை லிஸ்ட் போட்டாலும் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ப்ளஸ் தான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.